ஸ்ரீ குருப்பியோ நமக. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. SVKRT சேனல் ஆன்மீக அன்பர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். ரொம்ப அற்புதமான நம்ம இந்த பயணத்துல இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சிவ ஆலயம். எந்த ராஜாவால கட்டப்பட்டதுன்றது இன்னும் இதோட புராணம் தெரியல. நிச்சயமா லோகத்துல இருக்க அத்தனை சிவனடியார்களும் இந்த இடத்துக்கு அவசியம் வரணும். இந்த க்ஷேத்திரத்துல இந்த பரமேஸ்வரனை பார்க்கணும். அதீத பிரம்மாண்டமா யாரும் இல்லாத இந்த வனத்துல இருக்கார். அதனால இந்த சிவனடியார்கள் இந்த SVKRT சேனல் பார்த்துட்டு இருக்க வீடியோ தயவு செய்து இந்த சிவனடியார்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. லோகத்துல இருக்க எல்லா சிவனடியார்களும் இந்த கோவிலுக்கு வரணும். ஏன்னா இந்த கோவில் எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எல்லாமே இனி இந்த ஊரை சார்ந்தவா அவ வாயில இருந்தே தெளிவா சொல்லுவா. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் அடியேன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பொதுவா அம்பாளுக்கு மாங்கல்யம் செலுத்துவோம், பார்த்திருப்பீங்க. எல்லா தாயாருக்கும் சரி அம்மனுக்கும் மாங்கல்யம் கட்டுவோம். ஆனா ஒரு சில கோவில்ல மட்டும்தான் கல்லாலேயே மாங்கல்யத்தை தரிச்சுட்டு இருப்பா. ஏன்னா அந்த தாயாருக்கு நித்திய சுமங்கலின்னு பேரு, தீர்க்க சுமங்கல்யா. ஏன்னா மாங்கல்ய தோஷம் இருக்கவாளா இந்த மாதிரி அம்பால சேவிச்சாலே விவாக தடைகள் விலகுமா. அப்படிப்பட்ட அற்புதமான க்ஷேத்திரம் நம்ம சென்னையில நிறைய கோவில்ல இருக்கு. ஆனா ஒரு சில கோவில்ல மட்டும்தான் கல்லுலாலே மாங்கல்யம் இருக்கும். அதோட புகைப்படம் நீங்க பாப்பீங்க, அந்த அம்மனை பார்த்துட்டு இருக்கலாம். அதனால பக்தர்கள் சிவனடியார்கள் தயவு செய்து சொல்றேன், இந்த ராமநாதேஸ்வர சுவாமி பர்வதவர்தனி சமேத ராமலிங்கேஸ்வர சுவாமிய எல்லாரும் சேவிக்கணும். மேலும் இந்த கோவிலை பத்தி இந்த ஊர் மக்கள் ரொம்ப தெளிவா சொல்லுவா. அதை கேட்டு நம்ம எல்லாரும் பயனடையணும். சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஐயா, இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு ஆன்மீக பயணத்தினுடைய தொடக்கம்தான் இது. இந்த சிவாலயம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்தினுக்குள்ள பெண்ணாலூர்பேட்டை என்ற ஊருக்கு அருகில இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சுமார் ஒரு கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு முன்னால் கட்டப்பட்டதாக கருதப்படுது. இது இரண்டாவது இதனுடைய கல வரலாறு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு 3 தலைமுறை சொல்லும் போதே நம்மளால மூச்சடிச்சு போகுதுங்க. 3000 இதை யாரும் உச்சியுத்தமா யாரும் பேச முடியாது. அப்படி இருந்தோம் இது கிருஷ்ணதேவர காலத்துக்கு முன்னாடி ராமரை ஸ்ரீலங்கால இவரை வதம் பண்ணி வரும் பாதையா இங்க பிரஸ்தித்தி பண்ணி ஒரு மூலவரை வணங்கதான் ஒரு ஐதீகம். ரெண்டாவது இது இந்த எப்படி நம்ம பெரிய கோயில், சிதம்பரம் கோயில் அந்த மாதிரி ஒரு பூர்வீக கல வரலாறு உள்ளது. இது ஒரு அம்மன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்திரகாந்தி கல்லால ஒரு 4 அடி ஹைட்டுக்கு கம்பீரமா காட்சி அளிப்பாரு. இந்த கோயிலினுடைய கட்டட அமைப்பு ஒரு இந்த சுத்து வட்டாரத்துல எப்படி நம்ம பெரிய கோயிலுக்கு அந்த கல்லை பத்தி ஹிஸ்டரி இருக்கோ, அதே போல இது சுத்து வட்டாரத்துல அந்த மாதிரி கற்கள் எங்குமே கிடையாது. ஒரு 4 எல் வடிவில் மலையில குறைச்சி கொண்டு அதாவது கார்னர்ல ஜாயிண்டே கிடையாது. அப்படி 4 அடி சுவத்தால இந்த கோயில எழுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு பூர்வீக ஒரு கலவரலாறு என்னடன்னா, இதனுடைய சுவரனுடைய அகலம் 4 ஃபீட், அம்மன் ஹைட் 4 ஃபீட், மூலவருடைய அந்த பீடம் 4 ஃபீட், மூலவரோட ஹைட் 4 ஃபீட். இதுதான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். ரெண்டாவது, நந்தி ஒரு உயிரோட்டமா பார்க்கலாம். இந்த காலத்துல எவ்வளவு நந்திகள் சிவனடியார்கள் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு சிறப்பான ஒரு உயிரோட்டம் உள்ள மாதிரி ஒரு நந்தி பார்க்கலாம் வெளியில. அதே மாதிரி மூலவருக்கு முன்னாடி அதுவும் நம்ம சேர சோழ பாண்டியர் காலத்துல கருங்கல்லால தான் கட்டப்பட்டது. அதுவே ஒரு உதாரணம். இங்க சேர சோழ பாண்டிய காலத்துல கட்டின கோயில் கிடையாது. ஆனா அந்த கல்வெட்டினுடைய வரலாறு நம்மளால பெரிய ஒரு நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதை
நம்ம வந்து தெளிவுபடுத்துறது. அப்படி இருந்தும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அவசியம் இந்த ராமலிங்கேஸ்வரரை வந்து அவசியம் வந்து ஒரு முறை வாழ்நாள்ல நீங்க பார்க்கணும். இதனுடைய சிறப்பு இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன, இந்த கோயிலினுடைய அருகில 6 வழி சாலை பழவேற்காடு டு பெங்களூர் இந்த அமைஞ்சிருக்கு. அந்த அந்த ரோடு நமக்கு பயன்பாட்டில் இல்லைன்னாலும் நம்ம தற்காலிகமா இருக்கு. இவ்வளவு அரசு நிலத்தில் இருந்தும் இந்த கோயிலுக்குன்னு தனி ஒரு பாதை கிடையாது. இது வரைக்கும் இந்த ஊர் மக்கள் வந்து என்னுடைய பேர் வந்து பூபாலன். நான் வந்து ஒரு இராணுவத்துல ஓய்வு பெற்ற இது எனக்கு ஒரு 63 வயசு ஆகுதுங்க. அந்த 63 வயசுல நான் ஒரு 7 வருஷமா தான் இந்த கோயிலினுடைய சிறப்பு அணைஞ்சு தெரிஞ்சு மற்ற பெரியவங்களோட கேட்டு இதனுடைய கோயிலினுடைய சிறப்பை வந்து என் வாழ்நாள்ல எப்படியாவது மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி மேற்கொள்றேன். ஊரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் இதுக்கான சிவனடியார்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிவனடியார் கோயில் இருக்கு. அதுல இது ஒரு தொன்மை, பழமை, சிறப்பு இந்த மூன்றும் இந்த கோயிலுக்கு இருக்கு. அதனால அவசியம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த ஒரு முறை இந்த சிவனை தரிசிச்சு இவருடைய சிறப்பை இப்ப நான் உங்களுக்கு ஒளிபரப்புற மாதிரி மற்ற மக்களுக்கு போய் சேரணும். இத குறிப்பா சொல்ல போனா பெண்ணாலூர்பேட்டைக்கும் ஆந்திரா பார்டர், பெண்ணாலூர்பேட்டையிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு. என்னுடைய ஊருடைய பேர் வந்து ராமலிங்காபுரம். அது அந்த ஊர் வச்சுதான் இந்த கோயில் வச்சுதான் அந்த ராமலிங்காபுரம் என்ற பேரே வந்திருக்கு. இவருடைய பேரு ராமலிங்கேஸ்வரர் என்று பேர் சூட்டப்பட்டிருக்கு. ஆகையால இந்த ஒளிபரப்பு பார்க்குறவங்க அவசியம் மற்ற மக்களுக்கு, இந்த சுத்துப்பட்டார மக்களுக்கு மட்டும் இல்லை, சென்னை அருகில் உள்ளவங்க எல்லாரும் அவசியம் இந்த கோயிலினுடைய கலவரலாறு தெரிஞ்சு வந்து வாழ்நாள் ஒரு நாளாவது இந்த கோயிலை தரிசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேராசை. நான்